இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் நண்பகல் செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். வாக்குக்காகவும் கொள்ளையடிப்பதற்காகவும் மட்டுமே மக்களை பற்றி சிந்திக்கும் ஜெயலலிதாவின் தன்னல ஆட்சி முடிந்து கேப்டன் தலைமையில் நல்லாட்சி மலரப்போவது உறுதி. கேப்டனுடன் பயணிப்பவர்களுக்கு பதவிகள் தேடி வரும் என பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி அமையும். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் நம்பிக்கை. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு, பொதுமக்கள் அவதி. சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் உள்ளிட்ட 6 பேர் நீதிபதிகளாக நியமனம். ஒப்புதல் அளித்தார் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி. காஞ்சி அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதி விபத்து. 3 பேராசிரியர்கள் உயிரிழந்த சோகம். விரிவான செய்திகள். வாக்குக்காகவும் கொள்ளையடிப்பதற்காகவும் மட்டுமே மக்களை பற்றி சிந்திக்கும் ஜெயலலிதாவின் தன்னல ஆட்சி முடிந்து கேப்டன் தலைமையில் மக்கள் நலன் போற்றும் நல்லாட்சி மலரும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அத்துடன் கேப்டனுடன் பயணிப்பவர்களுக்கு பதவிகள் தேடி வரும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். திருச்சியில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், காமராஜர் ஆட்சிக்கு பிறகு தமிழகத்தில் போதிய வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்றார். மழை வெள்ளத்தில் மக்கள் சிக்கி தவித்த போது ஜெயலலிதாவின் நடவடிக்கையை சுட்டிக்காட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கொள்ளையடிப்பதற்காக வாக்கு சிந்தனை உடனே அவர் செயல்பட்டு வருவதாக விமர்சித்தார். ராமஜெயம் கொலை வழக்கில் 4 ஆண்டுகளாகியும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருவதாக குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதாக சாடினார். திமுக மற்றும் அதிமுக ஆட்சியில் தீர்க்கப்படாத மக்களின் பிரச்சனைகளை அப்போது அவர் பட்டியலிட்டார். பாதிச்சிருக்கல மக்களை, உங்களுக்கு என்ன தேவைன்னு ஒரு முதலமைச்சரா கேட்கல. இப்படி வாக்காள பெருமக்களே அப்படிங்கிறாங்க மைக்ல. சோ அவங்களோட சிந்தனை எப்படி இருக்கு? வெறும் ஓட்டு, அந்த ஓட்டை வச்சு ஜெயிக்கணும், அது மூலமா மறுபடியும் பல ஆயிரம் கோடி கொள்ளை அடிக்கணும். இது மட்டும்தான் ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். சோ மக்களாக நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டிய நேரம் இது என்பதை உங்ககிட்ட எல்லாத்தையுமே மீண்டும் நான் கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நான் சொல்றது ஒண்ணுதான், திமுக அதிமுகவுக்கு மாற்று இல்ல, அதனால இவங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. உங்ககிட்ட நான் கேட்கறது இதுதான், இந்த 60-50 வருஷத்துல தமிழ்நாட்டில் நம்ம என்ன டெவலப்மெண்ட் பார்த்திருக்கோம்? ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நிரந்தர தீர்வு ஏற்பட்டுருச்சு திமுக ஆட்சியில, அதிமுக ஆட்சியில? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்? முல்லை பெரியாறு பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கா இன்னைக்கு வரைக்கும்? காவேரி பிரச்சனை இது வரைக்கும் தீர்க்கப்பட்டிருக்கா? மீனவர்கள் பிரச்சனை இது வரைக்கும் தீர்க்கப்பட்டிருக்கா? கச்சத்தீவை மீட்டெடுப்போம் சொன்னாங்க, இது வரைக்கும் மீட்டெடுத்தார்களா? இன்றைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் 24 மணி நேரம் கரண்ட் வந்திருக்கா? இங்க படிக்காத அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு இங்க இருக்கா? குடிநீர் இருக்கா? விவசாயம் சிறந்திருக்கா? நெசவு சிறந்திருக்கா? மணல் கொள்ளை தடுக்கப்பட்டிருக்கா? எங்கேயாவது ஒரு பகுதியில் லஞ்சம் ஊழல் தடுக்கப்பட்டு இருக்கிறதா? சிந்திச்சு பார்க்கணும். இனி ஒவ்வொன்றும் நான் இன்னைக்கு இதை சொல்றேன்னு மனம் வெம்பி தான் பேசுறேன் உங்க முன்னாடி. ராமஜெயம் என்பவருடைய 4வது ஆண்டு நினைவு நாள். அதாவது மந்திரி நேருடைய தம்பி இறந்து 4 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் அவரை யார் கொலை பண்ணதுன்னு யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியுமா? யாராவது ஒருத்தருக்கு தெரியுமா? அப்ப எந்த அளவு இங்க ஜெயலலிதா ஆட்சியில ஒரு சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதற்கு திருச்சியை விட ஒரு மிகப்பெரிய சான்று எங்கேயுமே இருக்காது. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு கொலை, அதுவும் அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு மந்திரியுடைய தம்பி இன்னைக்கு எப்படி இறந்தார், யாரு கொலை பண்ணாருன்னு கூட இந்த 5 வருஷத்துல ஜெயலலிதாவால கண்டுபிடிச்சு சொல்ல முடியல. நம்ம காவல்துறை ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு இணையாக மதிக்கப்பட்டது நமது தமிழ்நாடு போலீஸ். அத்தனை போலீஸுக்குமே இன்னைக்கு யார் தெரியுமா உதாரணம்? கேப்டன் விஜயகாந்த். அத்தனை போலீஸுக்குமே ஒரு
தர்ம சபனம். அத்தனை போலீஸ்க்குமே ரோல் மாடல் யாருன்னா நம்ம கேப்டன் தான். கேப்டனை எதிர்த்தவர்கள் தோல்வி அடைவது உறுதி என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டார். மேலும் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு சாதகமாக கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளதை எடுத்துக்காட்டிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் நலன் போற்றும் ஊழலற்ற ஆட்சியை கேப்டன் விஜயகாந்த் அமைப்பார் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் கேப்டனை நம்பி உள்ளவர்களுக்கு முக்கிய பதவிகள் தேடி வரும் என உறுதியளித்தார். சினிமா நடிகராக இருந்ததுல இருந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேப்டனை எதிர்த்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் வாழ்க்கையில வெற்றி பெற்றதாக சரித்திரமே கிடையாது. இது உண்மை. அது அவங்க நண்பர்களாக இருக்கட்டும், சினிமா துறையை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு அரசியல வந்த பிறகும் சரி. இன்னைக்கு NDTV-உடைய கருத்து கணிப்புகள், மாலை முரசுடைய கருத்து கணிப்புகள், டைம்ஸ் ஆஃப் இந்தியால இன்னைக்கு விஜயகாந்த் ஃபேக்டர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆர்டிகல் எல்லாமே மக்கள் நல கூட்டணி மாபெரும் அமோகமாக வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க போகும் கூட்டணி என்று இன்னைக்கு அத்தனை கருத்து கணிப்புகளும் வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். மே 19ஆம் தேதி ரிசல்ட் வரட்டும். கேப்டன் கூட பயணிக்கும் அத்தனை சகோதரர்களுமே மந்திரிகளாகவும், மேயர்களாகவும், சேர்மன்களாகவும், MLA-க்களாகவும் மாற்றி அத்தனை பேரும் இந்த நாட்டின் சிறந்த உதாரணங்களாக கேப்டன் அவர்கள் உறுதியாக மாற்றுவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. திருச்சியை தொடர்ந்து தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் திண்டுக்கல்லில் இன்று நடைபெறுகிறது. இதில் கலந்து கொண்டு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எழுச்சி உரையாற்றுகிறார். தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் என்னென்ன என்பது தொடர்பான தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை குறித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விளக்கமாக எடுத்துரைத்தார். நிர்வாக திறமை இல்லாத ஒரு ஜெயலலிதா ஆட்சிக்கு மக்களாகிய நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தோம்னா விளைச்சல் அதிகமா இருக்கும், அதை சேமிச்சு வைக்கிறதுக்கு கிடங்கு இல்ல. சோ மழையிலையும் வெயிலையும் காஞ்சி வேஸ்டா போகுது. நெல் கொள்முதல் இன்னைக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க, அதுக்கும் வழி இல்லை. கோல்டு ஸ்டோரேஜ் வேணும்னு கேட்கிறாங்க, அதுக்கும் வழி இல்லை. ஏற்றுமதி செய்யணும் விளைவிச்ச பொருட்கள் கேட்கிறாங்க, அதுக்கும் வழி இல்லை. இது போல விவசாயிகள் நிலைமை மிகவும் கேவலமா இருக்கு. இந்த நிலைகளை எல்லாம் மாற்றி நிச்சயமாக தமிழ்நாட்டின் முதலாளிகளாக விவசாயிகளை நாம் மாற்றுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் அறிக்கையில நாம முக்கியமாக சொல்ல வேண்டிய சில விஷயங்கள். கேப்டன் ஜெயிச்சு வந்தோடனே நமக்கு கண் எப்படி ரெண்டு கண்ணு முக்கியமோ, முதல் வேலையாக விவசாயத்திற்கும் நெசவுக்கும் நம்ம முதல் கான்சென்ட்ரேஷன் அதுக்குதான். விவசாயத்தை முன்னேற்றணும், நெசவை முன்னேற்றம், அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதன் வகையாக இங்கு இருக்கிற படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் என்பதுல கேப்டன் உறுதியா இருக்காரு. அதுல சிலவை விவசாயிகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி முறையாக ட்ரைனிங் கொடுத்து அந்த நியூ டெக்னாலஜி இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி விவசாயத்தை பல மடங்கு உயர்த்துவது, விளைவிச்ச பொருளை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு மானிய விலையில கருவிகளும் உரங்களும் கொடுப்பது, இயற்கை வேளாண்மையை நாம ஊக்கப்படுத்துவது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேண்டிய லோன் வசதியை நாம செய்து தருவது. மாணவர்களுக்கு இன்னைக்கு படிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் படிச்ச மாணவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடையாது. அதனால விப்ரோ, இன்ஃபோசிஸ் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களோட டை அப் பண்ணி படிச்சு முடிச்ச அத்தனை இன்ஜினியர்ஸுக்குமே உடனடியாக வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என்ற உறுதியை இன்னைக்கு கேப்டன் அவர்கள் கொடுக்கிறாங்க. இதனால அரசுக்கு முதல் வேலையே 25 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதுதான். நான் சொன்ன மாதிரி இளைஞர்களுக்கு இந்த பெரிய கம்பெனிகள் மூலமாக படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறது மூலமாக ஒரே ஒரு வருஷத்துல 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உடனடி வேலை வாய்ப்பை நம்மால் உருவாக்க முடியும். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் செய்திகளுடன். வரும் சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி அமையும் என்று தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் பங்கேற்ற மாபெரும் பொதுக்கூட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்றது. கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ, திருமாவளவன், ஜி. ராமகிருஷ்ணன், முத்தரசன், நல்லக்கண்ணு மற்றும் தேமுதிக சார்பில் அக்கட்சியின் இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ், கொள்கை பரப்பு செயலாளர் VC சந்திரகுமார் உள்ளிட்டோர் கலந்து
கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய வைகோ தமிழக முதலமைச்சராக கேப்டன் விஜயகாந்த் பதவி ஏற்பது உறுதி என தெரிவித்தார். இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள கூட்டணியை வெற்றி பெற செய்து எவராலும் 1000 கோடி என்ன எத்தனை கோடி கொடுத்தாலும் இவை நப்துவாய் என எதிரிகள் கோடி இட்டழைத்தாலும் தொடேன் என்று தன் நேர்மையை நிலைநாட்டிய என் ஆர்வி சகோதரர் விஜயகாந்த் முதலமைச்சராவார். நன்றி. கூட்டத்தில் பேசிய தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ், தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி கூட்டணி என்றார். வரும் சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி அமையும் என்று உறுதிபட தெரிவித்தார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த அவர், இலவசங்களுக்காக மக்களை கையேந்து விடமாட்டோம் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாடு மாற்றப்படும் என்று கூறிய அவர், அனைத்து கிராமங்களிலும் இலவசமாக வைஃபை வசதி வழங்கப்படும் என்றார். முதல்வர் தமிழ்நாட்டு அடுத்த முதல்வர் கேப்டன் தான் வரணும். சென்னையில ஜார்ஜ் கோட்டையில நம்முடைய தேசிய கொடி உங்கள் முன்னாடி மக்கள் முன்னாடி நம்முடைய கேப்டன் கண்டிப்பாக கொடியேற்றுவார். அன்னைக்கு இலவசங்கள் வேண்டாம் நமக்கு. நீங்க பிச்சையா போறீங்க, எங்களுக்கு வெறும் 10 ரூபாய் டிக்கெட்டை கொடுத்துட்டு வீட்டுல இருக்கிற பிரிட்ஜ் அண்டா குண்டா எல்லாம் திருட்டு போறீங்களே, நீங்க பிச்சையா போறீங்க. ஆனால் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் அனுப்பிட்டு வந்தா கண்டிப்பாக உங்களை நாங்கள் மேல தூக்குவோம், பிச்சை எடுக்க மாட்டோம். இதுதான் எங்க கூட்டணி. இந்தியாவில் சிறந்த மாநிலமாக நம்ம தமிழ்நாடு கண்டிப்பாக வரும். பின்னர் பேசிய திருமாவளவன், கேப்டன் விஜயகாந்த் அணி வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி என தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய முத்தரசன், தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். முன்னதாக நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் நடைபெற்ற தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய தேமுதிக கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார், கடந்த 50 ஆண்டுகளில் எந்த ஆட்சியிலும் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில செயல்படுத்திய திட்டம் எதுவாக இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்தால் மூடுவிழா. திமுக ஆட்சியிலே செயல்படுத்திய திட்டம் எதுவாக இருந்தாலும் அதிமுக ஆட்சியிலே மூடுவிழா. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு ஆட்சி தமிழகத்திலே இருக்கிறது. இதைத்தான் சொல்கிறது மக்கள் நல கூட்டணியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும். தமிழ்நாட்டிலே இருந்து ஜெயலலிதாவுடைய ஆட்சியை கீழே இறக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே ஜெயலலிதா ஆட்சியை கீழே இறக்க வேண்டும் என்று சொன்னால் என் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மக்கள் நல கூட்டணியோடு தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும். வழக்கறிஞர்கள் 4 பேர் உட்பட 6 பேரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளார். உலகின் 2வது மிகப்பெரிய நீதிமன்ற வளாகத்தை கொண்ட சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பல்வேறு வழக்குகள் தொடர்பாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். உயர்நீதிமன்றத்தில் மொத்தம் 60 நீதிபதிகள் பணியிடங்கள் இருந்த நிலையில் நீதிபதிகளின் பணியிடங்கள் 75ஆக அண்மையில் உயர்த்தப்பட்டது. தற்போது 34 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கறிஞர்கள் 4 பேர் உட்பட 6 பேரை நீதிபதிகளாக நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளார். பாரதிதாசன், கிருஷ்ணகுமார், S. சுந்தரம், முரளிதரன் ஆகிய வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் பொன் கலையரசன் மற்றும் சிறு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற கோகுல்ராஜ் ஆகிய 2 பேரும் நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு நீதிபதிகள் நியமனம் செய்யப்படாத நிலையில் இடஒதுக்கீடு, பெண்களுக்கு முன்னுரிமை மற்றும் வெளிப்படை தன்மையுடன் நீதிபதிகள் நியமனம் நடைபெற வேண்டும் என வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் வழக்கறிஞர்கள் 4 பேர் உட்பட 6 பேரை நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சி அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் கல்லூரி பேராசிரியர்களான ஜெகதீஷன், மகாதேவன், செந்தில் ஆகியோர்தான் உயிரிழந்தவர். காஞ்சிபுரம் மாவட்டம் சாந்தவேலூர்
சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது பயங்கரமாக மோதி இவர்கள் பயணம் செய்த கார் விபத்திற்குள்ளாகியுள்ளது. இவர்களுடன் காரில் பயணம் செய்த பாபு மற்றும் தியாகராஜன் ஆகியோர் காஞ்சி மற்றும் சென்னை மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த கோர விபத்து குறித்து சுங்குவார் சத்திரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்னால் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மின்வெட்டு தலை தூக்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியுற்று வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டையின் சுற்றுவட்டார பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் முருகேசன். அவர் தரும் தகவலை தற்போது கேட்கலாம். வணக்கம் முருகேசன். வணக்கம் மோனிஷா. உங்க தகவலை சொல்லுங்க. அருப்புக்கோட்டையில இப்ப திடீர்னு அறிவிக்கப்படாத மின்வெட்டு திடீர்னு ஆரம்பமாயிருச்சு. அதுபோக அருப்புக்கோட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் கிராமங்கள்லையும் தொடர் மின்வெட்டு அறிவிக்கப்படாத நிலை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால இப்ப பொதுமக்கள் கடும் அவஸ்தைக்கு ஆளாக்கிட்டு இருக்காங்க. அதுபோக இப்ப தமிழக முதலமைச்சர் சந்திக்கிறதுக்காக QS கோயல் வந்திருந்தாரு. அது தமிழக முதலமைச்சர் சந்திக்க மறுத்துட்டாங்க. இதனால புதிய மின்திட்டம் எதுவுமே உருவாக்கப்படல. மேலும் தமிழகத்துல புதிய மின்திட்டம் எதுவும் செயல்படவும் கிடையாது. உங்க தகவலுக்கு நன்றி. நாங்குநேரியில் குளிரூட்டப்பட்ட கிடங்கினை அமைக்க அதிமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை மாவட்டத்திற்கு உட்பட்டு நாங்குநேரி, களக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் வாழை அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்படும் வாழை மற்றும் நெல் உள்ளிட்டவைகளை பதப்படுத்தி வைக்க குளிரூட்டப்பட்ட கிடங்கினை ஒன்றை அமைக்க வேண்டும் என விவசாயிகள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் இது தொடர்பாக பலமுறை கோரிக்கை விடுத்தும் பலன் இல்லை என்றும் கூறும் விவசாயிகள் ஆளும் மற்றும் ஆண்ட கட்சிகள் அலட்சிய போக்குடன் செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லுக்கு அடுத்தபடியாக இங்கே பிரதானமாக வாழை பயிர் செய்யப்படுகிறது. இந்த வாழை பயிரிலே நேந்திரன், ரசக்கதலி, நாடு, தொழுவன் என்று பலதரப்பட்ட ரகங்களை விவசாயிகள் பயிர் செய்து வருகிறார்கள். பயிர் செய்த வாழை நேந்திரன் வாழைத்தார்களை அண்டை மாநிலமான கேரளாவிற்கு இடைத்தரகர்கள் மூலம் கொண்டு செல்வதனால் விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. ஆகவே இந்த பகுதியிலே கொள்முதல் நிலையமும் குளிரூட்டப்பட்ட கிட்டங்கியும் வேண்டும் என்று நாங்கள் பலமுறை ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நாங்கள் மனு கொடுத்து இருக்கிறோம். ஆனால் இதுநாள் வரை அதற்கு எந்த முகாந்திரமும் எடுக்கப்படவில்லை. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகிறார்கள். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் செய்திகளுடன். நம்ம வீட்ல யார்? ராமநாதபுரம் அருகே கிணற்றில் மிதந்த உயிரற்ற ஆணின் உடலை போலீசார் மீட்டுள்ளனர். ராமநாதபுரம் சிவன் கோவில் அருகே உள்ள முகவை ஊரணி கிணற்றில் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க உயிரற்ற ஆணின் உடல் ஒன்று மிதந்துள்ளது. இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். பின்னர் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் உடல் மீட்கப்பட்டது. உயிரிழந்தவர் குறித்து விவரம் தெரியாத நிலையில் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரத்தில் ஆட்டோ ஓட்டுநர் கொலை வழக்கில் தொடர்புடைய 2 பேர் மேலூர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். கடந்த 23ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமத்தில் விக்னேஷ் என்ற ஆட்டோ ஓட்டுநர் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் மதுரை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த சங்கர நாராயணன், புதூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் ஆகியோர் மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். ஏற்கனவே நிகழ்ந்த கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த கொலையை அவர்கள் அரங்கேற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. நீதிபதி மகேந்திர பூபதி முன் ஆஜர்படுத்தப்பட்ட இருவரும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். கொடைக்கானலில் மாணவர்களை காய்கறி மூட்டைகளை சுமக்க வைக்கும் பள்ளி நிர்வாகம் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர்.
கொடைக்கானல் கார்மேல்புரத்தில் புனித சூசையப்பர் தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கல்வி பயின்று வருகின்றனர். இங்கு இயங்கும் சத்துணவு கூடத்திற்கு சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து காய்கறி மூட்டைகள் கொண்டுவரப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த மூட்டைகளை மாணவர்கள் தலையில் சுமக்க வைக்கும் பள்ளி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இது காய் தூக்க போனேன். ஆனால் யாரு கூப்பிட்டா எனக்கு தெரியாது. ஆனால் நான் போய் தூக்கிட்டு வந்து நானே என் ஃப்ரெண்டு 4 பேர் போனோம். அவ்வளோ பொண்ணு புரித சூசைப்பர் ஆரம்ப பிள்ளை படிக்க 4ஆம் கிளாஸ் படிக்க காலையில் இந்த மாதிரி பிள்ளைகளை நாங்கள் ஸ்கூலுக்கு தான் அனுப்புகிறோம் படிக்கிறதுக்கு தவிர இவங்க காய்கறி மூலம் சமைக்க வைக்கிறாங்க. எவ்வளவு நாங்கள் சொல்லியும் இது வரைக்கும் அவங்க ஒரு முடிவெடுத்த பாடில்லை. தண்ணி குடிக்கிறதுக்கு வசதி கிடையாது. அதான் கை கால் கழுவுறதுலாம் அந்த சாக்கடை தான் கை கால் கழுவுறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு இதனால பாதிப்பு ஏற்படும் சொன்னாலும் கூட அதை யாருமே அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. தகுந்த முறையில் ஏதாவது ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அது மாதிரி நல்லா இருக்கு. கொடைக்கானல் பகுதியில் சுமார் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த மழையால் விவசாயிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் பகுதியில் கடந்த 2 மாதமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியுற்றனர். இளநீர், தர்பூசணி மற்றும் குளிர்பான கடைகளை மக்கள் நாடி வந்தனர். இந்நிலையில் இப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்ததுடன் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அடகு வைத்த நகைக்கான வட்டியை முழுமையாக செலுத்திய பிறகும் தங்கள் நகைகளை திருப்பித் தர கனரா வங்கி நிர்வாகம் மறுப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆண்டு இறுதி கணக்கை நிறைவு செய்யும் வகையில் வாங்கிய கடன் தொகையை திரும்பப் பெறும் நடவடிக்கையில் வங்கிகள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இயங்கி வரும் கனரா வங்கி நிர்வாகம் நகைக்கான வட்டியை முழுமையாக செலுத்திய பிறகும் விவசாயிகளிடம் நகைகளை திரும்ப ஒப்படைக்க மறுப்பதாக கூறப்படுகிறது. மேலும் விவசாயத்திற்காக வாங்கி பயிர்க்கடனை வட்டியுடன் செலுத்தினால் மட்டுமே நகைகளை திரும்ப ஒப்படைக்க முடியும் என வங்கி நிர்வாகம் மிரட்டல் விடுப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். நகை வச்சிருந்தாங்க. நகை எடுக்க வேண்டிய டேட் ஆயிடுது. பணத்தை கட்டி நகை எடுக்கிறவங்க காட்டிங்க பணத்தை கட்டினாலும் நகை கொண்டு பயிர் லோன் கடனை கட்டினாதான் கொடுக்குறாங்க, பிரச்சனை பண்றாங்க சார். அதனாலதான் நான் முடிச்சு சொல்றேன். உலகில் அதிக பாடல்கள் பாடியமைக்காக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் பிரபல பாடகி பி. சுசீலா. 1952ஆம் ஆண்டு தமிழில் வெளியான பெற்ற தாய் என்ற படத்தில் எதற்கு அழைத்தாய் என்ற பாடலை முதன்முதலாக பாடினார். அது முதல் 60 ஆண்டுகளாக தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, பெங்காலி, ஒரியா உள்ளிட்ட பல மொழிகளில் பாடியுள்ளார். இதுவரை தனியாகவும் பிறருடனும் சேர்ந்தும் 17,965 பாடல்களை பாடியுள்ளார். சினிமா பாடல் மட்டுமல்லாது ஏராளமான பக்தி பாடல்களையும் பாடியிருக்கிறார். இந்த சாதனைக்காக இவர் கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறார். இதற்கான சான்றிதழை கின்னஸ் அமைப்பு பி. சுசீலாவிடம் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சுசீலா, தமது கடின உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி இந்த விருது என்றார். திரை உலகில் வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் பாடுவேன் என அவர் கூறியுள்ளார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அவார்டுக்கு பின்னால எவ்வளவு உழைப்பு இருக்குன்னு அத பாட பாட ராகம் பாட பாட மெருகேறும் மாதிரி எனக்கு இந்த வாய்ஸ் நல்லா மெருகேறிச்சு. பாட பிராக்டிஸ்ல எப்போ ராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டாலும் கூட ரெடியா பாடுறதுக்கு ரெடியா இருக்கும் வாய்ஸ். அந்த மாதிரி காப்பாற்றிக்கிட்டு நான் இந்த வாய்ஸ் இத்தனை வருஷம் இத்தனை 1000 பாடல்கள் நான் பாடுறது எனக்கு ரொம்ப பெருமையா நான் நினைக்கிறேன். தமிழில் 2 முறை மற்றும் தெலுங்கில் 3 முறை என மொத்தம் 5 முறை தேசிய விருதுகள் பெற்றுள்ளார். பல்வேறு மாநில விருதுகளையும் பெற்றுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் செய்திகளுடன். வணக்கம்.